பாதுஷா ASVN அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ASVN அஸ்வின். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் கட்சியில் இணைய உள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் இன்னைக்கு தாவேகால இணையவிருக்காங்க? யாருடைய முன்னிலையில இந்த இணைப்பு நடைபெறவிருக்கிறது? கூடுதல் விவரம். வேதவழி, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பின்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. இன்று பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, MSM ஆனந்தன் என 4 முன்னாள் அமைச்சர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் முன்னிலையில் கட்சியில் இணையிருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றியினுடைய மாவட்ட செயலாளர் சிவாவினுடைய ஏற்பாட்டில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய இணைப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, சங்ககிரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜ், வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் ராஜமுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், சிவகாசி சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன், ஆற்காடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VKR சீனிவாசன், அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக முன்னாள் அமைச்சர்களும் தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக பணியூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வர இருக்கிறாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இந்த இணைப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தியாகராய நகர் தொகுதியில் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கருணாநிதி இன்று அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்து மரியாதை பூர்வமாக சந்தித்திருந்தாலும் கூட இன்று அவரும் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற ஒரு கட்சியில் இணையக்கூடிய நிகழ்வு நடைபெறும்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் இனி வரும் காலங்களில் வாரம் சனிக்கிழமைகளில் அதிமுகவை சார்ந்த நபர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கட்சியில் இணைவார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடுத்தபடியாக இன்று முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அணி சார்ந்த மாநில நிர்வாகிகள் என தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் இன்று இணைய இருக்கிறாங்க. அதே குறிப்பாக MC சம்பத் அவருடைய மாவட்டத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட நபர்கள் பேருந்துகள் மூலமாக அழைத்து வந்து இந்த கட்சியில இணைக்கும் நிகழ்வுக்கு அழைத்து வந்திருக்கிறார். வேதவழி, அதிமுகவில் அண்மையில 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அப்போதே சில விமர்சனங்கள் தாவேகா மேல முன்வைக்கப்பட்டது இல்லையா? அதை எப்படி பார்க்கிறது தாவேகா? கட்சிகள் என்ன சொல்றாங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சொல்றது அவங்க வந்து யாரையும் வற்புறுத்தி அழைக்கவில்லை என்றும், அதே போன்று தாவேகாவுடைய ஆட்சி தான் அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் தொடரும் என்பதால மக்கள் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக கட்சியில இணைவதற்காக பல்வேறு கட்சியில சார்ந்த நபர்கள் வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. நம்ம பார்க்கிறோம், அமைச்சர் வெங்கட்ராமன் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். கட்சியினுடைய பொருளாளராகவும் இருக்கிறார். அதிமுக சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் இன்று கட்சியில் இணையக்கூடிய நிலையில் அவர்கள் வருகிறாங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு மிக தீவிரமாக தயாராகி வருகிறார்கள். அதற்கு அதாவது அதிமுக போன்ற கட்சிகளிலிருந்து வரக்கூடிய இந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி தேர்தலில் பலம் வாய்ந்த நபர்களாக இருப்பாங்க. கட்சி உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் இவர்களுடைய தேவை அதிகமாக இருப்பதனால யாரெல்லாம் கட்சிக்கு வருகிறார்கள் நிறைய பேர் வந்து விண்ணப்பம் கொடுத்தாலும் கூட அதில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தேர்வு செய்து கட்சி அலுவலகத்திற்கு சனிக்கிழமைகளில் வர வைத்து இணைக்கிறாங்க. இவர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட வந்து மற்ற கட்சிகளிலிருந்து அவர்களிடம் விண்ணப்பம் தெரிவித்திருக்கிறதாகவும் வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொருவராக தேர்வு செய்து கட்சி அவர்களை இணைப்பது தொடர்பாக முடிவெடுக்கும் அப்படின்றதான் கட்சியினுடைய நிலைப்பாட்டா இருக்கிறது. வேதவழி, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தாவேகாவில் ஐக்கியமாக உள்ளனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார். பலகாரம் அதுக்கு